ஸோ இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ண போகிறது ரெண்டு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ரெண்டுமே 10,000 கீழே லான்ச் ஆனது. ஒன்று மோட்டோரோலா லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மோட்டோ E13, இன்னொன்று ரியல்மியுடைய C31. ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 7,999 ரூபாய்க்கும், அதே ரியல்மி C31 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8,499 ரூபாய்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரியல்மி C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 விட ஒரு 500 ரூபாய் விலை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் 10,000 விலைக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 ஸ்மார்ட் ஃபோன் கூடவே TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. டைப் C கேபிள் இருக்குது, 10 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி C31 பாக்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் கூடவே 10 வாட் சார்ஜர், அதுக்கப்புறம் USB அதாவது மைக்ரோ USB கேபிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பாக்ஸில் வந்து TPU கேஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி உடனே போய் நம்ம வாங்க முடியாது. ஸோ மோட்டோரோலா E13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல டிசைன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டிசைனை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். மோட்டோ E13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரலிக் கிளாஸ் ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் பேக் பேனலோட வருது. அதே ரியல்மி C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. பட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிசைன் அண்ட் பில்ட் பார்க்கும்போது மோட்டோ E13 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லீக் டிசைன், பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனே சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்லீக்காக ஸ்லிம்மாக கையில் வச்சுருக்கும் போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே ரியல்மி C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்குது, சாலிடாக கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதோட பேக் பேனலில் இந்த ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருந்த மாதிரி இருக்குது. இது பெருசாக பல்கியாக இருக்குது, கொஞ்சம் கேப்பும் இருந்த மாதிரி இருக்குது. டிசைன் ஃபினிஷ் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 வந்து இந்த விலைக்கு ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லீக்காகவும் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். அதோட மோட்டோ E13ல IP52 ரேட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், லைட்டாக தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. பட் அந்த மாதிரி எந்த ரேட்டிங்கும் வந்து உங்களுக்கு ரியல்மி C31ல இல்லை. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே மோட்டோ E13 ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அதே ரியல்மி C31ல வந்து பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பின் போட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சைட் மவுண்டோடும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே சைஸ் 720 பிக்சல் IPS LCD பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வருது. ஆனால் இங்கே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு மோட்டோரோலா E13ல வந்து கலர்ஸ் கொஞ்சம் வந்து பிரைட்டராக தெரியுது. IPS LCD பேனலாக இருந்தாலுமே வந்து பிளாக்ஸ் நல்லாவே இருக்குது. பிரைட் கலர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளாக் கலர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், ரியல்மி C31 விட உங்களுக்கு ஸ்லைட்டாக இங்கே பெட்டராக இந்த மாதிரி இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. அதே டே லைட்டில் டைரெக்டாக சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து மோட்டோ E13 பிரைட்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரியல்மி C31 விட உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. அதே இந்த விலைக்கு சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே மோனோ ஸ்பீக்கர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ E13ல வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கீழே அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மி C31ல பேக் பேனலில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுலையுமே 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லவுடாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது ரெண்டு இதுலையும். ஆனால் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வந்து ரியல்மி C31ல வந்து பேக் பேனலில் இருக்கிறதுனால TPU கேஸ் போட்டாலோ இல்லை கேம் விளையாடும் போது நம்மளுடைய கை அதில் பட்டாலோ வந்து ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது. அதே வந்து நீங்கள் ஒருவேளை டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட நீங்கள் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மோட்டோ E13ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவோ மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு மோட்டோ E13ல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதனால ரெண்டுமே யூனிசாக் சிப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ E13 யூனிசாக் உடைய T606, அதே ரியல்மி C31 யூனிசாக் உடைய T612, ரெண்டுமே 12 நானோமீட்டரில் தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஜிபியும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. மோட்டோ E13 ஸ்லைட்டாக உங்களுக்கு பெட்டராக இருக்குது. அகைன் வந்து கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையுமே நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்த்தேன். ரெண்டு இதுலையுமே கேம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. இங்கே சிப்செட் பொறுத்த வரைக்கும் மோட்டோ E13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார்டெக்ஸோட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பெருசாக லேக் பார்க்க முடியாது. கேம் பிளேவும் உங்களுக்கு நல்லா இருக்குது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஆனால் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்
சிப்போட லான்ச் பண்ணுறதில்ல. பட் மோட்டோ E13 ஆண்ட்ராய்ட் 13 கோ எடிஷனோட கொடுத்துருக்காங்க. அதே வந்து ரியல்மி C31 உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11ஓட லான்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ E13 வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த தேவையில்லாத ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. பட் ரியல்மி C31 சொல்லவே தேவையில்லை. ரியல்மி எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ E13 வந்து க்ளீன் ஸ்வீப் லீடில் இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர், அது கூடவே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க மோட்டோ இந்த வாட்டி. அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 4G டிவைஸ், ரெண்டுமே ஏர்டெல் ஜியோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இங்கே சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட்டோட வருது. அதனால் தாராளமாக 2 சிம், அதுக்கப்புறம் நீங்கள் மெமரி கார்டு போட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 TB வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ E13 உங்களுக்கு டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த பட்ஜெட் கேட்டகரியில் யாருமே கொடுக்கறதில்ல. பட் மோட்டோ E13 உங்களுக்கு டூவல் பேண்ட் வைஃபை இருக்கிறதுனால வந்து வைஃபை நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கட்டும், மொபைல் டேட்டா ஸ்பீடாக இருக்கட்டும், மோட்டோ E13 நீங்கள் ஸ்லைட்டாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதே கேமரா பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பிரைமரி சென்சார் 13 மெகா பிக்சலோட வருது. ரியல்மி வந்து ட்ரிபிள் சென்சார் அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக வந்து 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோவும், அதுவும் 0.3 மெகா பிக்சல் டெப்த். அது ஏன் கொடுத்தாங்கன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து ரெண்டுமே 5 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாட்சில் இருக்குது. ஸோ இங்கே நல்ல லைட் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர்ஸ் நல்லாவே கிளிக் பண்ணுது 13 மெகா பிக்சலில். போர்ட்ரேட் ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெச் டிடக்ஷனாக இருக்கட்டும், பிளர் எஃபெக்டாக நல்லாயிருக்கு. அதே லைட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கும்போது மோட்டோ E13 வந்து பெட்டராக பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுது. ஏன்னா வந்து T606 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISP லெவல்ஸ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இல்லைனா கூட வந்து மோட்டோ E13 வந்து நீங்கள் நல்லாவே பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுது. அதே லோ லைட்டில் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த விலைக்கு வந்து பொதுவாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நாய்ஸ் தெரிய தான் செய்யுது. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 5000 mAh, ரெண்டுமே 10 வாட் சார்ஜரோட கொடுத்துருந்தாலுமே வந்து மோட்டோ E13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப் சியோட கொடுத்துருக்காங்க. பொதுவாக பட்ஜெட் கேட்டகரியில் கொடுக்கறதில்ல. பட் இதில் வந்து டைப் சி கேபிளோட வருது. அதே வந்து உங்களுக்கு ரியல்மி C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிளோட வருது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 10 வாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். 2 hours 20 minutes கிட்ட வந்து உங்களுக்கு மோட்டோ E13 வந்து 100% ரீச் ஆகும். இது வந்து 2.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ 10,000 விலையில் பட்ஜெட் கேட்டகரியில் மோட்டோ E13 வர்சஸ் ரியல்மி C31 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து இங்கே மோட்டோ E13 நிறைய விஷயங்களில் வந்து க்ளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 13ஓட கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸோட வருது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக்கோட இருக்குது. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. டூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. IP52 ரேட்டிங். அதோட ஒரு நல்ல டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. பில்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாகவே ஹெவியாக பல்கியாக இருக்கும். பட் ஸ்லீக்காக வந்து உங்களுக்கு டிசைனும் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபினிஷும் நல்லா இருக்குது. அதோட லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ E13 ரியல்மி C31 விட உங்களுக்கு 500 ரூபாய் கம்மியாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மோட்டோ E13 வர்சஸ் ரியல்மி C31 உங்கள் சாய்ஸ் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.